அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, அண்ணனுக்கு முன்பாக தம்பிக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள், அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இதை பொதுவாக எடுத்துக்கலாம். அண்ணனுக்கு முன்பாக தம்பிக்கு திருமணம் அல்லது அக்காவுக்கு முன்பாக தங்கைக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ஜாதகத்தில், அண்ணனோட ஜாதகமா தம்பியோட ஜாதகமா அப்படின்னா, அண்ணனுடைய ஜாதகத்தில் நம்ம இதை செக் பண்ணுறோம். சரிங்களா? தம்பியோட ஜாதகத்தில் இது செக் பண்ணுறதுக்கு இதே ரூல் தான் கொஞ்சம் மாற்றணும். நம்ம அண்ணனோட ஜாதகத்தில் பார்க்குறோம் அப்படின்னு இதை எடுத்துக்கோங்க. அண்ணன் இல்லை அக்கா நல்ல ஜாபில் இருப்பாங்க, நல்ல சம்பாதிப்பாங்க, ஆனால் தொடர்ந்து மேரேஜ் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஜாதகங்கள்லாம் வராமல் இல்லை, வரும். இவங்க சைடு பொருத்தம் இருக்குன்னா அங்கே வராது, அங்கே பொருத்தம் இருக்குன்னா இவங்களுக்கு வராது, இல்லை பதில் சொல்லாமையே போயிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இல்லை சில நேரங்களில் ஜாதகமே வராமையே இருக்கும், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வரும். தம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் தம்பிக்கு இருக்கார் அப்படின்னா, அவருக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். வர்றவங்க அண்ணன் வேணால் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம், இல்லை தம்பி ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அதை கொடுத்துரும். குடும்பத்தில் முதல்ல பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு விதி இருந்தாலும் இந்த ஜாதகமானது சில நேரங்களில் மாற்றுவதை உங்களுக்கு உணர்த்தும். ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குதுங்கிறது கிடையாதுங்க. என்ன நடக்க வேண்டுமோ அது உங்கள் ஜாதகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து பொதுவாக அந்த டிலேங்கிறது எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, கெரியர், நான் வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அண்ணன் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பார். வயதாயிரும், 32 வயசு 33 வயசாயிரும், பெண் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும், தம்பிக்கு ஈஸியாக நடந்துடும். சரி, இப்போது நம்ம இதற்கான ஜோதிட விதிகளை பார்க்கலாம். ஒரு அண்ணனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கணும். அண்ணன் ஜாதகத்தில் லக்னம் என்பது யாரை குறிக்க போகுது? அண்ணனை குறிக்க போகுது. லக்னாதிபதி அண்ணனை குறிக்க போகுது, அதாவது அந்த ஜாதகரை குறிக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. புரியுதா? ரைட். இப்போது அண்ணனோட ஜாதகத்தில் பார்க்குறோம், 3ஆம் இடம் அல்லது 3ஆம் அதிபதியை தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் எது? 7ஆம் இடம். அப்போ 3, 7 ரெண்டையும் எடுத்துகிட்ருக்கோம். 3ஆம் அதிபதி லக்னாதிபதியை காட்டிலும் ஆட்சி உச்சமாக பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஜாதகத்தில் எப்படியா இருந்தாலும் லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அண்ணன் ஜாதகத்தில். சரியா? 3ஆம் அதிபதி இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்குது. அப்படி பலமாக இருந்ததுன்னா ஜாதகருக்கு, அதாவது இந்த ஜாதகரை காட்டிலும் தம்பியோட ஜாதகம் கொஞ்சம் பலமாக இருப்பதாக அர்த்தம். ஜாதகரை காட்டிலும் தம்பி கொஞ்சம் வேகமாக முன்னேறப் போகிறார் என்பது அர்த்தம். ஏன்னா நீங்கள் 12 பாவங்களில், அதாவது லக்னத்தை தவிர்த்து மீது எந்த பாவம் நல்லா இருந்தாலும், நல்லா இல்லை என்றாலும், லக்னபாவம் சிறப்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே டிலே ஆகும், எல்லாமே தடங்களாகும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிற மாதிரி லக்னபாவம் நல்லா இருந்தால் தான் மற்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்தினுடைய அதிபதி, உங்கள் லக்னத்திலேருந்து இனி வரக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார், ஒரு நல்ல அமைப்பில் இருக்கார் அப்படின்னா ரைட், அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது, தம்பிக்கு விரைவாக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் இந்த அண்ணனோட ஜாதகத்திலேயே காமிச்சிட்டு, இப்போ தம்பி எப்படி இருப்பார் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பாங்கள்ல. அப்போ நீங்கள் 3ஆம் அதிபதியை வச்சு தான் பார்த்துக்கணும். சரி, இப்போது அண்ணனோட ஜாதகத்திலேயே செக் பண்ணுங்கள். அவருக்கு 7ஆம் அதிபதி, அதாவது லக்னத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய 7ஆம் அதிபதி பலம் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதோ, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதோ இந்த ஜாதகருக்கு, அதாவது அண்ணனுக்கு திருமண தடைகளை கொடுக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது அதுக்கு அடுத்தது சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுக்கிரனும் அந்த ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருக்க வேண்டும். 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறது அண்ணன் ஜாதகத்தில், சுக்கிரனும் பலம் இல்லாமல் இருக்குது. 3ஆம் அதிபதி நல்லா இருக்குது. அந்த 3ஆம் அதிபதியை குருவோ இல்லை சுபர்களோ பார்க்குறாங்க அப்படின்னா தம்பிக்கு யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்க. சரியா? ரைட். 3ஆம் அதிபதி நிற்கக்கூடிய இடத்திற்கு, 3ஆம் அதிபதி நிற்கக்கூடிய இடத்திற்கு நேர் 7ஆம் இடம் அதன் அதிபதி அவருடைய திருமண வாழ்க்கையை குறிக்கும்.
அந்த இடமானது அந்த அதிபதியும் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தம்பிக்குத்தான் முதலில் திருமணம் நடக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேங்க. அண்ணனுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். லக்னாதிபதி பலம் குறைந்து இருக்கிறார், 6, 8, 12 இருக்கிறார். அவருடைய 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்குது. அவருடைய திருமண ஸ்தானங்கிறது வீக்காக இருக்குதுன்னு எடுத்துங்க. 3ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். தம்பி நல்லபடியாக இருக்க போகிறார். இந்த 3ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கார். 3ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு 7ஆம் இடத்திற்கோ குரு பார்வை இருக்குது அப்படின்னா தம்பிக்கு அண்ணனுக்கு முன்பாக கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். எப்படி லக்னத்துக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி 3ஆம் அதிபதிக்கும் பாருங்கள். அவ்வளோதான். சரி, இப்போ இது அண்ணனுடைய ஜாதகத்திலேருந்து பார்க்குறப்ப அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். தம்பிக்கு நமக்கு முன்னாடி தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெடுதல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல அங்கே நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ தம்பியோடைய வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு அவர் போயிடுவார். தம்பி உங்கள் ஜாதகத்திலே பார்க்குறோம், தம்பியோடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஈஸியாக செட்டில் ஆகிடுவாங்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே போயிடும். அதனால் உங்களுக்கு 3ஆம் அதிபதி நல்லா இருக்குல்ல, நீங்கள் தைரியம் நிறைந்த நபராக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியினை கொடுக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறவர் உங்களுடைய 3ஆம் அதிபதிக்கு இன்னொருத்தர் இருக்கார். யார்? உங்கள் மாமனார். அப்போது உங்கள் மாமனார் நல்லா இருப்பார், வசதி வாய்ப்புகளோடு இருக்க போகிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்தோடனே மாமனார் இருக்கத்தான் போகிறார். நீங்கள் பிறக்கிறப்ப மாமனார் இருக்கத்தான் போகிறார். நீங்கள் பிறந்தப்பயே எழுதப்பட்டது இன்னார் தான் மாமனாராக வரப்போகிறாருன்னு. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நினச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். நீங்கள் பிறந்த நாளில் இருந்து தான் உங்கள் மாமனாருடைய வளர்ச்சியும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சிறப்பாக இருக்குது. அப்போது நீங்கள் பிறந்தப்பயே டிசைட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே டிசைட் ஆகிருக்கு. நீங்கள் பிறந்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்கள் மாமனார் வசதியானவர், மாமனார் நல்லா இருப்பார். நீங்கள் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமையை அவர் வந்து கொண்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறவர் உங்களுடைய மாமனார் அப்படின்னு எடுத்துக்கங்க. அந்த 3ஆம் அதிபதி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் லக்னாதிபதியோடையோ லக்னத்தோடையோ தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. அண்ணனை காட்டிலும் தம்பி நல்ல நிலைமையில் இருக்கிறது, தம்பிக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். இது அப்படியே ஒரு பெண் ஜாதகத்திலே அப்ளை பண்ணிக்கங்க. அக்காவுக்கு முன்பாக தங்கைக்கு திருமணமாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அவ்வளோதான். சரியா? ரைட் நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அது என்னுடைய குரூப். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கங்க. ஜோதிட ரீதியான கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நண்பர்களே, முடிஞ்சால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். சரியா? மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.